அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ 8ஆம் அதிபதி 12 நின்றால் என்ன பலன் தான் சொல்ல போகிறேன். 12 இருந்து மறைவு ஸ்தானம் கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடமும் மறைவு ஸ்தானம் தான். 6, 8, 12 முழு மறைவு ஸ்தானம், 3 அரை மறைவு ஸ்தானம் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 8ஆம் அதிபதி ஒரு ஜாதகருக்கும் முக்கியம். அவர் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இடத்துக்கு எடுத்துருவார். ஆனால் இந்த 8க்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் தான் கொஞ்சம் ஜாதகர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 8ஆம் அதிபதி 12 என்றால் நன்மையே நடக்கும் அந்த ஜாதகருக்கு 100%. இதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். ஜோதிட விதிப்படி இதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் இந்த ஜாதக அமைப்பு எல்லாருக்குமே அமையாது. கருத்தில் கொள்ளுங்க. 6, 8, 12 என்னும் துஷ்டானுபதிகள் சேர்க்கை ஏற்பட்டு அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற வேண்டும். அப்போதான் இந்த 8ஆம் இடத்து அதிபதி 12 நிற்கக்குள்ள மிக சிறப்பான பலனை அந்த ஜாதகர் பெற முடியும். வெளிநாடு சென்று அதிகமான வருமானத்தை அவரால் சம்பாதிக்க முடியும். வெளிநாட்டிலேயே அங்கேயே பெண் பார்த்து அங்கேயே குடியுரிமை பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த 8ஆம் இடத்து அதிபதி 12 அமர்ந்தார்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடம் என்பது புதையல், 12ஆம் இடம் என்பது வெளிதூர பயணத்தை குறிக்கும். இவங்க கூட போய் லக்னாதிபதி தொடர் ஏற்பட்டுச்சுன்னா வெளிநாட்டில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஜாதகராக இந்த ஜாதகரால ஜொலிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பு. ஆனால் அனைவருக்கும் இந்த அமைப்பு அதாவது 10% கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கம்மி. ஆனால் சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டில் கொடி கட்டி பறந்து கொண்டு இருப்பாங்க. இந்திரிகளாக இருந்தாலும் வெளிநாடு சென்றாலுங்கன்னா வெளிநாட்டில் மிக சிறப்பான பலனை பெற்று மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய தகுதியை அவருக்கு பெற்றிருப்பாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.